Happy morning class. இந்த வீடியோவில் ஃப்ராக்ஷன் அரித்மெட்டிக் மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் ரொம்பவே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ஃப்ராக்ஷன்ஸில் அடிஷன் சப்ட்ராக்ஷன் மாதிரி லைக் ஃப்ராக்ஷன் அன்லைக் ஃப்ராக்ஷன்லாம் பார்க்க வேணாம். ரொம்ப சிம்பிள். பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃப்ராக்ஷன் கொடுத்தாங்கன்னா நியூமரேட்டர் டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணி நியூமரேட்டர் எழுதுங்க, டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணி டினாமினேட்டர் எழுதுங்க. அவ்வளோதான், முடிஞ்சுது மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ். எக்ஸாம்பிள் பார்ப்போம். 5/11 டைம்ஸ் 2/11. 5 டைம்ஸ் 2 எவ்வளோ? நியூமரேட்டர் மட்டும் மல்டிப்ளை பண்ணால் 10. 11 டைம்ஸ் 11 எவ்வளோ? டினாமினேட்டர் மட்டும் மல்டிப்ளை பண்ணால் 121. அவ்வளோதான் ஆன்சர். அதே போல் 3/4 டைம்ஸ் 1/5. 3 டைம்ஸ் 1 3, 4 டைம்ஸ் 5 20. இன்னொரு எக்ஸாம்பிள் 3/8 டைம்ஸ் 3/4. 3 டைம்ஸ் 3 9, 8 டைம்ஸ் 4 32. இதில் பார்த்தீங்கன்னாக்கா லைக்கு அன்லைக்கு அதை பற்றி நமக்கு கவலையே இல்லை. அது என்னவா இருந்தாலும் நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணி நியூமரேட்டர், டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணி டினாமினேட்டர் போட்டிங்கன்னா மல்டிப்ளிகேஷன் முடிஞ்சுது. இதில் சைன் வந்தால் என்ன பண்ணுறது? ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ் வந்தால் என்ன பண்ணுறது? நீங்கள் இதில் பண்ண அதே லாஜிக் தான் இன்டிஜர்ஸில் பண்ணீங்க இல்லையா? ஒரு ஃப்ராக்ஷன் பாசிட்டிவ் ஒரு ஃப்ராக்ஷன் நெகட்டிவாக இருந்தால் ஆன்சர் நெகட்டிவாக இருக்கும். ரெண்டு ஃப்ராக்ஷனுமே நெகட்டிவாக இருந்தால் ஆன்சர் பாசிட்டிவாக இருக்கும். அவ்வளோதான். ரெண்டு ஃப்ராக்ஷனுமே பாசிட்டிவாக இருந்தாலும் ஆன்சர் பாசிட்டிவாக இருக்கும். அதாவது சேம் சைனாக இருந்தால் ரிசல்ட்டு பாசிட்டிவ், வேறு வேறு சைனாக இருந்தால் ரிசல்ட்டு நெகட்டிவ். அவ்வளோதான். இது மல்டிப்ளைக்கு மட்டும் இல்லை, டிவிஷனுக்கும் இது பொருந்தும். சைன் ரெண்டு ஃப்ராக்ஷனுக்கும் அதே சைன் இருந்ததுனாக்க ஆன்சர் பாசிட்டிவில் இருக்கும் டிவிஷனுக்கும். அதே போல் ரெண்டு ஃப்ராக்ஷனோட சைனும் வேறு வேறையாக இருந்தால் ஆன்சர் எப்பயுமே நெகட்டிவாக தான் இருக்கும், மல்டிப்ளிகேஷனாக இருக்கட்டும் டிவிஷனாக இருக்கட்டும். இப்போ டிவிஷன் பார்க்கலாம். டிவிஷனில் ஒரு சின்ன ஒரு ஸ்டெப் ஒன்று எக்ஸ்ட்ரா பண்ணணும். டிவிஷனில் என்ன பண்ணணும்னாக்க முதல் ஃப்ராக்ஷனை செகண்ட் ஃப்ராக்ஷனோட ரெசிப்ரோக்கலால் மல்டிப்ளை பண்ணணும். அவ்வளோதான். ரெசிப்ரோக்கல்னால் என்ன? அப்படியே உல்ட்டா பண்ணணும் ஃப்ராக்ஷனை. 5/11 ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 5/11 டிவைடட் பை 2/11 எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த முதல் ஃப்ராக்ஷனை அப்படியே எழுதிக்கணும் 5/11. இந்த டிவிஷனுக்கு பதிலாக மல்டிப்ளிகேஷன் போட்டுக்கணும். இந்த 2/11 இருக்குல்ல, அதை அப்படியே உல்ட்டா பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? 11/2 ஆகிடும். அவ்வளோதான் வேலை. ஸோ இப்போ 11 கேன்சல் பண்ணிட்டாக்க மிச்சம் இருக்கிறது 5/2. இதான் ஆன்சர். அதே மாதிரி 3/4 டிவைடட் பை 1/5. ஃபர்ஸ்ட் என்ன ஃப்ராக்ஷன் இருக்குது? 3/4. அதை அப்படியே போட்டுக்குங்க. டிவிஷனுக்கு பதிலாக மல்டிப்ளிகேஷன் போட்டுக்கங்க. இந்த 1/5 உல்ட்டா பண்ணியிருந்தீங்கன்னா 5/1 ஆகிடும். 3 டைம்ஸ் 5 எவ்வளோ? 15. 4 டைம்ஸ் 1 எவ்வளோ? 4. 15/4. அடுத்தது 3/8 டிவைடட் பை 1/4. சேம் லாஜிக். ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷன் அப்படியே எழுதிண்டாச்சு 3/8. டிவிஷனுக்கு பதிலாக மல்டிப்ளிகேஷன் போட்டுண்டாச்சு. செகண்ட் ஃப்ராக்ஷனை உல்ட்டா பண்ணியாச்சு 4/1. ஸோ ஆன்சர்னாச்சு 3 டைம்ஸ் 4 எவ்வளோ? 12. 8 டைம்ஸ் 1 எவ்வளோ? 8. இதை சிம்பிளர் ஃபார்மில் ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் மாற்றியாச்சு. ஏன்னா 12க்கும் 8க்கும் காமன் ஃபேக்டர் 4 இருக்குது. ஸோ இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னாக்கா 4ஆல் 12 வந்து 4 டைம்ஸ் 3 எழுதலாம், 8 வந்து 4 டைம்ஸ் 2 எழுதலாம். 4ஐயும் 4ஐயும் கேன்சல் பண்ணால் மிச்சம் இருக்குது 3/2. இதுக்கு பண்ணலை, மேலே இருக்கிறதுக்கு பண்ணலை. ஏன்னாக்க அதெல்லாம் ஆல்ரெடி ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் தான் இருக்குது. என்ன ஒரே ஒரு விஷயம், ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் சொல்ல முடியாது தான், ஏன்னா நியூமரேட்டர் டினாமினேட்டரோட பெருசாக இருக்குது. ஸோ அதை மிக்சட் ஃப்ராக்ஷனுக்கு மாற்றணும். அப்படி இல்லைனாலும் இப்போதைக்கு உங்களுக்கு இந்த சம்ம இப்படின்னு இருந்தீங்கனாலும் போகும். ஆஸ் லாங் அஸ் காமன் ஃபேக்டர் இல்லாத வரலும் யூ ஆர் குட், ஈவன் இஃப் த நியூமரேட்டர் இஸ் பிகர் தென் டினாமினேட்டர். இப்போதைக்கு நான் மிக்சட் ஃப்ராக்ஷன் பற்றி இன்னொரு கிளாஸில் சொல்லித்தரேன். அது வரலும் நீங்கள் இந்த மாதிரி அட்லீஸ்ட் காமன் ஃபேக்டர் இல்லாத ஸ்டெப் லெவலில் கொண்டு வந்து நிறுத்திடுங்க. இவ்வளோ தான் மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் நான் சொன்னது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி வீட்டில் திருப்பி அவங்க கேட்டு நிறைய ஃப்ராக்ஷன்ஸ் வாங்கிக்கோங்க. அதை மல்டிப்ளை டிவைட் பண்ணி பாருங்கள். சைன் யூஸ் பண்ணுங்கள். சைன் யூஸ் பண்ணாமல் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுத்தையும் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். கீப் ட்ரைங், யூ வில் மாஸ்டர் இட். ஆல் தி பெஸ்ட்.